இசை, நீ என்ன சொல்ற? இல்ல அத்தை, வேண்டாம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்லம்மா, அப்படியெல்லாம் சொல்லாத. ஐயர் சொல்றதுலயும் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அதாவது நலுங்கு ஒத்தப்படையா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பாட்டி புரியல. 2 பேருக்கும் நலுங்குன்னு நாம சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ளையோட ஜோடிக்கு நலுங்கு வச்சு இன்னொரு மாப்பிள்ளையோட ஜோடிக்கு நலுங்கு வைக்கலன்னு வச்சுக்கோ, அது தப்பாயிடுமா. அது முறையும் இல்ல. அதனால விஷாலோட வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாட்டி என்ன சொல்றீங்க? ஆமாமா, நாங்க இந்த உதவி உங்ககிட்ட கேக்குறது தப்புதான். எங்களுக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுமா. ஏன்னா நல்ல காரியம் நடக்கும்போது எல்லார் மனசும் வேதனையில இருக்கும். அது யாருக்குமே நல்லதில்ல. சரிங்க பாட்டி. அத்தை, இப்போ எனக்கு இதுல உடன்பாடே இல்ல. ஆனா எனக்கு உங்க மனசுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் உன்னால வந்த பெனடியும். அது எந்த விதத்திலயுமே வருத்தமே படக்கூடாது. உங்க வருத்தத்தை தீர்த்து வைக்க என்னால முடியுங்கிறப்போ அதை என்னால செய்யாம இருக்க முடியாது. அதனால நான் நலங்கு வச்சுக்க சம்மதிக்கிறேன். வர்ஷினி, நீ இசைய கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. அக்கா வா போலாம். வா. அப்பா, எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. அந்த ராகவ் பிளான் பண்ணி என்ன ரூமுக்குள்ள அனுப்பி வச்சான். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் சொல்றதுக்குள்ளேயே இவங்க என்ன அடிச்சுட்டாங்க. டேய், அறிவு இருக்கடா உங்களுக்கு? யாருன்னு தெரியாம பண்ணுவீங்க? சார், நாங்க என்ன சார் பண்றது? எங்க கிட்ட சொன்னாங்க, நாங்க செஞ்சோம். சம்பந்தப்பட்ட இந்த பொண்ணு தானே சார் உசாரா இருக்கணும். டேய் அப்பா, இது எல்லாமே அந்த இசையோட சேர்ந்து ராகவ் செஞ்ச பிளானா தான் இருக்கும். நான் அனுப்பின ஆளுங்களையே நமக்கு எதிராக யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்க பெரிய ஆளுங்க தான். ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல. இதையே நான் சாதகமா பயன்படுத்திக்கிறேன். எப்படிப்பா? அந்த இசையை தான் ஒண்ணுங்க கடத்தி வர பிளான் போட்டான்னு இந்த 2 பேரை வச்சு நான் சொல்ல வைக்கிறேன். எல்லாரும் முன்னாடியும், அதுவும் போலீஸ் முன்னாடியே சொல்ல வச்சா? அப்பா, சூப்பர் ஐடியாப்பா. நாம இப்படி பிளே பண்ண அவளால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. தைரியமா நீ வீட்டுக்கு போய் அந்த இசை தான் பண்ணான்னு சொல்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. தோல்வியை வெற்றியா மாத்துறவர் தான் எங்க அப்பா. சரி, சீக்கிரம் கிளம்பு போ. டேய், நீங்க என்ன பண்றீங்கன்னா, கதை இல்ல, உண்மை. நான் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி என்ன ஆள வச்சு தூக்குனது இந்த இசைதான். ஐயோ, இவதான் இத பண்ணிருக்கா. இல்ல இல்ல இல்ல, இது பச்சை பொய். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க பாருங்க, அவ சேர்ல வந்து உட்கார்ந்து அவ என்னமோ கல்யாண பொண்ணு மாதிரி நலங்கு வச்சுக்கிட்டா. இது யார் பிளான் பண்ணிருக்க முடியும்? இது அவளோட திட்டம் இல்ல, நீங்க யாராவது சொல்ல முடியுமா? நீ சொல்ற மாதிரி இருக்க வாய்ப்பே இல்ல. அவ மாட்டேன்னு தான் சொன்னா. நாங்க தான் கம்பல் பண்ணி உட்கார வச்சோம். இசை இதுக்கு சம்மதிக்கவே இல்ல. அதெல்லாம் அவ டிராமால ஒரு பாட்டு தான். இப்படி ஒரு வேலைய செஞ்சவளுக்கு இந்த நடிப்பை சொல்லியா தரணும்? பெர்ஃபார்மன்ஸ பின்னி உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டா. ஏய் ஸ்ரீஜா, என்ன உளர்ற?
இத மாதிரியே நீ முன்னாடியும் சொல்லியிருக்க. அப்பவும் நான் சொன்னேன், இப்பவும் நான் சொல்றேன். உனக்கு இசைய பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ எல்லாத்துக்கும் அவளை குத்தம் சொல்லக்கூடாது, தேவையில்லாம அவ மேல பழி போடக்கூடாது. ஸ்ரீஜா, ஆதாரம் இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசாத. அத்தை, அன்னைக்கு நான் பத்திரிக்கைய மாத்தி வச்சுட்டான்னு சொல்லும் போது ஆதாரம் கேட்டீங்க. அதுக்கு ஆதாரம் இல்ல, ஆனா இதுக்கு ஆதாரம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும் பாருங்க. ஓ, அப்படி வரியா? யோ இறங்கியா வா. யோ சார், இவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும், நீங்க வாங்க சார். ஆதாரம் கேட்டீங்கல்ல, ஆதாரம் இங்க இருக்கு பாருங்க. போலீஸ் போலீஸ் எதுக்கு?